வணக்கம். செல்வகுமாரின் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 23 வெள்ளிக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். முதல்ல மாஹே பார்ப்போம். மாஹேயை பொறுத்த வரைக்கும் வெள்ளப்பெருக்கு தாங்க 31ஆம் தேதி வரைக்கும். இதுவரைக்கும் மாஹேயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியாத வரலாறு வரல, செய்தி வரல. இருந்தாலும் வடியக்கூடிய அளவில் தான் இருக்கிறது. இருந்தாலும் இந்த பருவமழை தொடக்கம் இந்த மே மாத இறுதியில் முன்கூட்டியே ஒரு வாரத்துக்கு முன்பாகவே தொடங்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை மாஹேயில் கொட்டி தீர்க்கப் போகிறது. கண்டிப்பாக வயநாடு, குடகு வரைக்கும் எட்டிப்பிடித்து நீலகிரியும் தாண்டி சாரல் போகும் அளவிற்கு மழை இருக்கும் என்றால், கடலோரத்தில் இருக்கக்கூடிய புதுச்சேரி பகுதியாகிய மாஹேக்கு பாதிக்கும் மழைப்பொழிவு உறுதி. மகாராஷ்டிராவின் கடலோரத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரமடைந்து 28ஆம் தேதி வரைக்கும் அரபிக்கடலோர மாநிலங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். வங்கக்கடலையும் புதிய நிகழ்வு காற்று சுழற்சி உருவாயிடுச்சு. இதன் காரணமாக இப்போது வடக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒடிசாவை ஒட்டி போய் ஒடிசா மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி கரையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வரக்கூடிய 27ஆம் தேதி உருவாகும். இதனாலேயும் தென்மேற்கு பருவமழை தொடரும். இதனால் மாஹேயை பொறுத்த வரைக்கும் மாத இறுதி வரைக்கும் வலுவான தென்மேற்கு பருவமழை பாதிக்கும் மழைப்பொழிவு, வடிவதற்குள் அதிகம் நீர்வரத்து, இது எல்லாமே ஒரு மழைப்பொழிவை அதிகமாக கொடுக்கும் என்று தெரிகிறது. மாஹேயை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை. இது தென்மேற்கு பருவமழைக்கு தொடங்குவதற்கு முன்பே மே மாதத்தில் பெய்கிறதுனால கோடை மழையில் தான் வரப்போகிறது. இருந்தாலும் கோடை இறுதியில் வலுத்த மழைப்பொழிவு சற்று அச்சுறுத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ஆந்திர பிரதேசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய புதுச்சேரி பகுதியான ஏனாம் பகுதி, ஏனாமை பொறுத்த வரைக்கும் தினசரி மழை தான். அதிகாலை மழைப்பொழிவை தினசரி கொடுத்து கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கும் மாலை இரவில் நள்ளிரவுக்கு பிறகு தான் பெரும்பாலும் கொடுக்கும். இன்றைக்கும் நள்ளிரவுக்கு பிறகு நல்ல மழைப்பொழிவு ஏனாமுக்கு கொடுக்க போகிறது. இப்பொழுதே விஜயவாடா உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் மழைப்பொழிவு தொடங்கும். நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் கண்டிப்பாக ஏனாம் பகுதிகளுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். தினசரி ஏனாம் பகுதிகளுக்கு மழைப்பொழிவு இருந்துகிட்டே இருக்குங்க. மழை இல்லாதனால இருக்காது. ஏனாம் பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். 26ஆம் தேதியிலேருந்து இன்னும் மழைப்பொழிவு தீவிரமடையும். 27 காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி அது வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா கிட்ட வரும்பொழுது இன்னும் மழைப்பொழிவு தீவிரமடையும். ஏனாமை பொறுத்த வரைக்கும் எப்படி மாஹே அரபிக்கடலோரமோ ஏனாம் வங்கக்கடலோரம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஓடிடும். அதே போல் கோதாவரி கடல் கடக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நீர்வரத்து அதிகமாக இருக்கும். தவிர இப்பொழுதைக்கு பெரிய அளவில் வெள்ள பாதிப்பெல்லாம் அங்கே இல்லை. இருந்தாலும் அரபிக்கடலோர மாநிலங்களில் ஒட்டியிருக்கக்கூடிய இந்த மாஹேக்கு மட்டும்தான் அதிகமான ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவு தெரிகிறது. ஏனாமை பொறுத்த வரைக்கும் மழை பெய்ய வடிய தொடர்ந்து ஈரமாகிட்டே இருக்கும். ஈரம் இருந்து கொண்டே இருக்கும். விவசாயத்துக்கு ஏற்ற மழை தொடர்ந்து தினசரி இரவு வந்துவிட்டால் மழை, நள்ளிரவு அதிகாலையில் கனமழை என்று தினசரி மழை தான். இது வரக்கூடிய 28லேருந்து தொடர் மழைப்பொழிவாக தூறல் மழைப்பொழிவாக தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கும் வகையிலையும் அமைய போகிறது வரக்கூடிய 28, 29, 30ஆம் தேதியெல்லாம். ஆகவே காற்றழுத்த தாழ்வுநிலை பகுதியாகி வடக்கு ஆந்திர பிரதேச பகுதியில் அமையும் என்பதனால் தொடர் மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக புதுச்சேரியின் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளாக புதுச்சேரி தலைநகர் பகுதி மற்றும் காரைக்கால் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் லேசான மழை, நனைக்கும் மழை இருக்குது. இதற்கு பிறகு மேற்கிலிருந்து வரக்கூடிய மேகங்கள் சாரல் துளிகள் தான். அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறல் விழுமை தவிர கடலோரம் இருக்கக்கூடிய காரைக்காலுக்கும் வங்கக்கடலோரம் இருக்கக்கூடிய புதுச்சேரிக்கும் பெரிய அளவில் மழை இருக்காது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நுழையும் பொழுதே, கணவாய் பகுதியில் நுழையும் போதே காற்றுப்பகுதிக்குள்ளே வந்து மழைப்பொழிவை தீர்த்துடும். அதுக்கப்புறம் வெப்பச்சலன இடிமழை பொழிவுகள் ஆங்காங்கே கொடுக்கும். கடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பொழிவு கொடுக்கலாமே தவிர பெரிய அளவில் ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் நனைக்கும் மழை, தூறல் மழைப்பொழிவுகள் அவ்வப்பொழுது ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் தினசரி பெய்த இடத்துல பெய்யாது, வெவ்வேறு இடங்களில் நினச்சிக்கிட்டு இருக்கும். அப்படியே இது மேற்கு தொடர்ச்சி மழையோட தீவிரம் காரணமாக தான் அமையும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்திருங்கள். அப்படின்னு சொல்ல நன்றி.